வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்னென்னா கிரில் ஃபிஷ். நம்ம வீட்டில் தோசைகளில் போட்டு பண்ணுவீங்களா, தவா ஃபிஷ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த கிரில் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் குழம்பு தூள் இல்லை புளி, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் சாரெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மீன் வறுத்துருப்பீங்க. அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, எலுமிச்சப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சப்பழம் அந்த தோல் மேலோட்டமாக சீவி அந்த மசாலா மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வாழையில ரேப் பண்ணி பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ண கேட்டேன்னா, அந்த வாழையிலோட வாசனை நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த எலுமிச்சப்பழம் அந்த தோல் இருக்குல்ல, அதை கிரேட் பண்ணி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு FreshToHomeலேருந்து நமக்கு மீன் வந்துருக்கு. இந்த ஃபிஷ் வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த ஃபிஷ்ஷை எப்படி இருக்குது, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த கிரில் ஃபிஷ் தேவையான பொருட்கள்: FreshToHome ஹைலா மீன் 1/2 கிலோ, சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த கிரில் ஃபிஷ்க்கு வந்து FreshToHomeலேருந்து நமக்கு மீன் வந்துருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைலா மீன் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ மீன் வாங்கி இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இவங்க மீனை வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக கொடுத்துட்றாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஃபிஷ்ஷாக வேணுன்னா நீங்கள் தலைப்பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணி தராங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட் பண்ணி தராங்க. அதாவது 1/2, 1/3 உங்களுக்கு விருப்பப்பட்டபடியும் அவங்க கட் பண்ணி தராங்க. எனக்கு நான் கடையில் வாங்கினது பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பகுதியை குடலை க்ளீன் பண்ணிட்டு தலையோட அப்படியே பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் கிரில் பண்ண போகிறேன். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ண போகிறோம். மேரினேஷன் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ண போகிறோம். அதாவது மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. எப்போவுமே இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணும்போது மல்லித்தூள் அதிகமாக இருக்கணும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் இந்த இடத்துல 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மீதி மஞ்சத்தூள் திருப்பி ஃபிஷ் மேரினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடிசை கட் பண்ணி வச்சுக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ தான். இதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் சாறு. சில பேர் வந்து புளி போட்டு குக் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புளி போட்டும் பண்ணுவாங்க, எலுமிச்சப்பழம் சாரம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த எலுமிச்சப்பழம் சாறு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழம் சாறு நீங்கள் தேவையானது போட்ட பிறகு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். மீனில் எப்படி மேரினேஷன் பண்ணி வைக்க அதுதான் மீன் போடுறது. அதனால் இந்த மாதிரி மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு டேபிளுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் மசாலா வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் மீனில் ஒட்டாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு இந்த மசாலாவை நல்லா கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதாவது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், FreshToHomeலேருந்து வந்துட்டு இந்த ஹைலா மீனை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைஸ் போட போகிறீங்க. இதுக்காக இந்த மாதிரி கத்தி எடுத்து ஸ்லைஸ் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அந்த மீனில் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நைஃப் எடுத்து ஒரு சின்ன 2 ஸ்லைஸ் போட்டு அதுக்கு பிறகு வந்து மசாலா போடுறாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அரைச்ச பச்சை மிளகாய், இதோட மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு மேரினேட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி மேரினேஷன் பண்ண கட்டினா, மீனுக்கு கொஞ்சம் காரத்தன்மை உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் மீனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடணும். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் மிளகாத்தூளோ இல்லை குழம்பு தூளோ போட்டு மேரினேட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஐம் ஷூர் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இந்த FreshToHome பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வகையான சீ ஃபுட் வச்சுருக்காங்க. இவங்க எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா 300 ஆர்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி இவங்க இந்த சீ ஃபுட் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சில பேர் வந்து அந்த மீன் உள்ளே சாப்பிடும்போது காரம் இல்லாத மாதிரி இருக்கும், மேல் பகுதி சாப்பிடும்போது காரம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீனையும் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடுறோம் இந்த மாதிரி. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. எதுக்காகன்னா அந்த சீசனிங் வந்து கரெக்டாக இறங்கணும். அது உப்பு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் உள்ள கரெக்டாக இறங்கினா நல்லாயிருக்கும்.
அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கிருக்கும். இதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட லெமன் இருக்கும்ல, இந்த லெமன் ஜூஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி கிரில் ஃபிஷ்லாம் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெமனை லைட்டாக கிரேட் பண்ண போகிறோம். மேலே இருக்க தோலை மட்டும் கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். எதுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து காரசாரமாக சாப்பிட்ருப்பீங்க, புளிப்பாகவும் சாப்பிட்ருப்பீங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வேறு மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த லெமனோட தோலை போட்டிருக்கோம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி பண்ணுவோம், கிரில் ஃபிஷ் வித் லெமன் பட்டர் சாஸ் அப்படி பண்ணும்போது அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து கிரேட் பண்ணி போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற இந்த கிரில் ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த திருவி வச்சுருக்க லெமனோட ஸ்கின்னை வந்து நம்ம இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு விஷயம், இந்த லெமனோட ஸ்கின்னை நீங்கள் போட்ட பிறகு அழுத்தி மசாலா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மேலிடம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா எடுத்து எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அதிகமான மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ராப்பராக மேரினேஷன் பண்ணி எடுத்துருக்கு. சரிங்களா? 4 டிகிரி செல்சியஸில் இவங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் தராங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீனையும் மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன பிளேட்டில் வச்சிடறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் டேரெக்டாகவும் கிரில் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், இந்த மாதிரி பனானா லீஃபில் வச்சு நீங்கள் கிரில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், வாசனை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ்க்காக நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுச்சுன்னா இந்த மாதிரி பனானா லீஃப் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த பனானா லீஃபில் அந்த ஃபிஷ்ஷை வச்ச பிறகு நம்ம ஏற்கனவே கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மேலோட்டமாக போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விடுங்க. 10 நிமிஷம் இல்லை, நீங்கள் ஒரு 20 நிமிஷோட ரெஸ்ட் விடனா ஒன்றும் தப்பு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை 1 by 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லையும் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரில் ஃபிஷ் ரெடி. கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும்னுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக அந்த லெமனோட ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாழை இலையில் வச்சு நீங்கள் பேக் பண்ணும்போது மீன் ட்ரை ஆகாது. இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறதுக்கு FreshToHomeலேருந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிரில் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இலையை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ட்ரை ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு கோட்டிங் ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாங்க இந்த கிரில் ஃபிஷ் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வந்து தோலை சீவி போட்டு பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, FreshToHomeலேருந்து வந்து ஃபிஷ் வச்சா பண்ணியிருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை எப்படிலாம் பண்ணியிருக்கேன், அது எப்படி ஸ்லைஸ் போட்டிருக்கோம், அது எப்படி க்ளீன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ஸ்பெஷல். நன்றி, வணக்கம். See you, bye, take care.